அதாவது அதிமுகவின் கதை சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதிமுக இன்றைக்கு ஜெயலலிதா காலத்து அதிமுகவாகவோ எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ முதல்ல இருக்கா? அதிமுகவுக்கு அவர்கள் வைத்த வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கா? அதிமுக ஒரு தலைமையின் கீழே இருக்கா? அதிமுக எத்தனை கூறா இருக்குது? எத்தனை பேர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டு இருக்காங்க? எத்தனை அணிகளாக அந்த கட்சி பிரிந்து கிடக்குது? 2016 பார்த்த அதிமுகவை இன்னைக்கு இருக்குது. 10 ஆண்டுகளில் அந்த அதிமுகவை இன்னைக்கு டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காரு எடப்பாடி. பிரித்து மேய்ஞ்சிட்டார். அது எடப்பாடியின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக என்பது இன்னைக்கு ஒரு அதிமுக. ஓபிஎஸ் ஒரு அதிமுக, டிடிவி ஒரு அதிமுக, சசிகலாமா ஒரு அதிமுகன்னு அதிமுக பலகூறா கிடக்குது. இதை செஞ்சது யாரு? ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயன்படுத்தி பிஜேபி இதை செய்திருக்கிறது. விசிக என்ன எத்தனை தலைமையில் இருக்குது? ஒரு தலைமையில் தான் இருக்குது. விசிகாவில் ஒரு தலைமை எடுக்கக்கூடிய முடிவை அப்படியே பின்பற்றுகிறோம். நாங்கள் என்ன செங்கோட்டையனை வர வச்சு பிஜேபி பார்த்த மாதிரி எங்களை வர வச்சா திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு? அப்படி இல்லையே. அல்லது நாங்கள் போய் பார்த்தோன்னா அதுக்கு பயந்துக்கிட்டு எங்கள் தலைவர் எதுவும் முடிவு எடுத்துட்டாரா? நீங்கள் பிஜேபியை உதறிட்டு வெளியே கூட்டணியை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி கூட்டணி வந்தது? தானா நடந்துச்சா? செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பின் பின்னணியில் நடந்துச்சா? அப்போ அதிமுகவில் ஒரு தலைவரை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து தன் வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதைத்தானே கடந்த 8 ஆண்டு காலமாக பிஜேபி நிரூபிச்சிட்டு இருக்கு. அப்படித்தானே அதிமுக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளரான சசிகலாவை தூக்கிட்டு அவங்கள அந்த பொறுப்பில் தொடர முடியாமல் ஆக்கிட்டு ஓபிஎஸ் கையில் எடுத்து தர்மயுத்தம் நடத்தி அந்த கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்திச்சு பிஜேபி. அந்த தர்ம யுத்தத்துக்கு நாங்கள் தான் காரணம், நான் தான் சொன்னேன்னு குருமூர்த்தி சொன்னார்ல. குருமூர்த்தி என்ன பெரியார் திடலில் இருந்து வந்தவரா? அறிவாலயத்தில் இருந்தவரா? யார் அவரு? அப்போ முழுக்க முழுக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிமுகவுக்குள் இருந்து ஒவ்வொரு கையை பயன்படுத்தி அதிமுகவை பிளந்த கட்சி பாஜக. அப்படி ஒரு காட்சி விசிகால கிடையாது. விசிக ஒரு தத்துவார்த்த தலைமையின் அடிப்படையில் அதன் கீழே ஒரு அறிவார்ந்த தலைமையின் கீழே ஒரு உறுதியான தலைமையின் கீழே உருக்குலையாம அப்படியே கட்டுக்கோப்பா இருக்குது. அதனால தான் நாங்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போயிருக்கோம். நாங்கள் இன்னைக்கு சொந்த சின்னத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அதிமுக என்ன பெற்றிருக்கு? ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பிடித்து வைத்து விட்டு போன அதே சட்டமன்ற உறுப்பினர்களாக எடப்பாடி கையில் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்த அதிமுக இருந்த அதே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இப்போ அதிமுக எடப்பாடிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா தலைமையில் ஒருங்கிணைந்து ஒரு கட்சி ஒரு தலைமையின் கீழே இருந்துச்சு. அப்படி ஒருங்கிணைந்து ஒரு தலைமையின் கீழே இன்னைக்கு அதிமுக இருக்கு. என்ன இருக்கு இன்னைக்கு? அப்போ அவர்கள் போராடி அவங்க பயணம் பண்ணி அவங்க களத்துக்கு போய் அவங்க மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் பெற்று கொடுத்துட்டு போன ஏதோ ஒன்னையாவது அந்த வடிவத்தில் எடப்பாடி வச்சிருக்காரா? அதை விட பெருக்க வேண்டாம், அந்த வடிவத்தில் வச்சிருக்காரா? ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? உங்களுக்கு என்ன கவலை? விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாம இருந்தோம். இருக்கிற கம்பியை கட்டுங்க, உடைஞ்சு போன செவுத்துக்கு பாலிஷ் போடுங்க. அதிமுக பாத்ரூம் எட்டி பாக்குறீங்க. நீங்க இப்ப இவ்வளவு நேரம் விசிக பாத்ரூம் எட்டி பாத்தீங்க? நீங்க இவ்வளவு நேரம் விசிக பாத்ரூம் தான எட்டி பாத்துட்டு இருந்தீங்க. நீட்டி உலகறீங்க. யாரை பத்தி நீட்டி உலகறீங்க? இல்ல இல்ல இவ்வளவு நேரத்துக்கு உங்க ஆளு 10 நிமிஷம் பேசுனீங்களா சார்? யாரை பத்தி பேசுறீங்க? ஐவி பழனிசாமி சொன்னது யாரு? இருக்கிற பக்கமாவது விசுவாசமா இருங்க. அந்த பக்கம் கருணாநிதி பக்கமே இருந்துகிட்டு நீ எல்லாம் காசு போலாமன்னு கலைஞர் சொன்னாரு. அவரை கேவலப்படுத்துறது, அங்க இருந்துகிட்டு ஐ லவ் யூ பழனிசாமிங்கிறது வெக்கமா இல்லையா அந்த அரசியல் பொழப்புக்கு? ஏங்க இந்த பொழப்பு இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பேசுறதா இருந்தா முதல்ல வெளியே போய் பேசுங்க. இங்க விவாதத்துல பேசுறதா மரியாதையா பேசுங்க. அதிமுக பத்தி நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன். நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன். திமுக போய் கெஞ்சினா இன்ன ஆர்எஸ்எஸ் காரங்க ஆர்எஸ்எஸ் இவங்க மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க உட்கார்ந்து அதிமுக வழி நடத்துறாங்க. அறிவாலயத்துல போய் கொத்தடி சேல மணிகண்டன் மாதிரி நாலாந்தர ஆர்எஸ்எஸ் காரர்கள் உட்கார்ந்து அதிமுக இன்னைக்கு கவலையோட இருக்காங்க. இதுதான் எங்க கவலை. இவரு கவலைப்படுறாரா? அதாங்க உங்கள மாதிரி டிபிக்கல் ஆர்எஸ்எஸ் காரங்க அதிமுகக்குள்ள ஊடுருவி மணிகண்டன் கருத்து பேசி முடிக்கல. மணிகண்டன் நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடல. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, அவருடைய கருத்தை சம்மப் பண்ணிரட்டும். ஆலூர் ஷானவாஸ் 2 ஸ்ட்ரைட்டான பாயிண்ட் இருக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது கூட்டணியை முறிப்பதற்கு, பிஜேபி கூட்டணியை முறிப்பதற்கு முயற்சி நடக்குது. நாங்க யாரோடு கூட்டு சேர்ந்தா உங்களுக்கு என்ன? இந்த கூட்டணியை பார்த்து அஞ்சுகிறார்கள், அதனால் அதை உடைக்க முயற்சி பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இன்னொன்னு, விசிகாவை பார்த்து சொல்றது விசிகாவை திமுக விழுங்கி விட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு.
அதிமுக கூட்டணி பாஜக தலைமையில் நடக்குது அப்படிங்கிறதையும், பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்து அப்படிங்கிறதையும், பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தாலே பயப்படக்கூடியது அதிமுக காரங்க தான், அதிமுகவின் தலைவர்கள் தான். நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம் அதிமுக பிஜேபியோட சேர்றதுக்குன்னு கேட்டது தம்பிதுரை. அவர் திமுக காரரோ விசிக காரரோ இல்லை. அது வந்து தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னது ஓஎஸ் மணிய. அவர் வந்து விசிக காரரோ திமுக காரரோ காங்கிரஸ்காரரோ இல்லை. 40,000 ஓட்டு ராயபுரத்தில் போச்சுன்னு கதர்னது ஜெயக்குமார். அவர் வந்து எதிர்கட்சிக்காரங்க இல்லை, அதிமுக காரங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் அங்கே ஈரோடு இடைத்தேர்தல் தோல்விக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்லி கதறினாரு. அதுக்கு காரணமும் வந்து பிஜேபி தான் சொல்லி சொன்னது செங்கோட்டையன் அதிமுக காரர் தான், வேற கட்சிக்காரங்க இல்லை. ஒவ்வொருவரும் சிவி சண்முகம், செல்லூர் ராஜு, யாரு சொல்லலை, அதிமுக யாரு சொல்லலை பிஜேபி பத்தி கமெண்ட். முழுக்க 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 இவர்கள் தான் சொன்னார்கள். ஏன்னா அவங்களுக்கு பயம், பிஜேபியை கூட்டிட்டு களத்துக்கு போக முடியாது, களத்துக்கு போனா காலி ஆயிடுவோம் என்கிற அச்சத்தில் பிஜேபி குறித்து அதிமுக தலைவர்கள் தான் சொல்றாங்க. அதே மாதிரி அதிமுகவை கையில வச்சு நாங்க என்ன செய்வோம்னு பிஜேபி சொல்லுது. ராமசீனிவாசன் சொன்னாரா இல்லையா, நாங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம், அப்புறம் நாங்க பெரிய கட்சியா மாறிடுவோம், எங்களோட கூட்டணி வச்ச கட்சி சின்ன கட்சியா போயிடும் அப்படின்னு சொன்னது பிஜேபி. இப்ப அண்ணாமலை என்னென்ன பேசுறாரு, அதுக்கு எதுக்கா பதில் சொல்ல துப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது நேரடியா ஒரு பதில் சொல்வதற்கு தைரியம் இருக்கா? அண்ணாமலை கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாரு அதிமுக கண்ணில். இப்பவும் பேசுறாரு, என் தலைவர் அமித்ஷா அவர் சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சின்னு, அதை சொல்றது தான் என் வேலை. மாத்தி பேசுறான், அவன் பிஜேபி காரனே இல்ல, அந்த பிஜேபிக்கு அண்ணாமலை சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றான்றதுதான் முக்கியம். நான் தான் ஏடிஎம்கே, நான் தான் தலைமை தாங்குறேன், நாங்கள் ஆட்சியில பங்கு தருவதற்கு நாங்கள் ஏமாளிகள் அல்ல, நாங்க ஒன்னும் ஏமாற மாட்டேன், நான் ஏமாளி இல்லைன்னு சொல்றாரு. கூட்டத்தில் பேசிட்டு அது வந்து டிஎம்கேக்கும் டிஎம்கே கூட்டணிக்கும் பதில் சொன்னேன், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொல்லல சார்னு வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு பாருங்க. முடிஞ்சு போச்சா? நயினார் நாகேந்திரன் போன்ல பேசிட்டேன், அது பிஜேபிக்கு சொன்னதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அங்க இருந்து கேட்டிருப்பாங்க, அங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒன்னும் இல்லை மாமா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடியில், அது மாதிரி வெளியே வீரப்பா பேசிட்டாரு. உடனே அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னையா சத்தம் அப்படின்னு. ஒன்னும் இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு பதில். அது வந்து சும்மா டிஎம்கேக்கு பதில் சொன்னேன், எதிர்கட்சிகளுக்கு பதில் சொன்னேன், உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஆமா என் தலைமையில் தனித்த ஆட்சி தான், உங்க அமித்ஷா என்ன சும்மா தேவையில்லாம பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, ஒழுங்கா சொன்னபடி நடந்துக்குங்க, ஏன் வந்து இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லணும். அங்க சொல்லாம அது எதிர்கட்சிக்கு சும்மா சொன்னது, நீங்க ஒன்றும் கோச்சிக்காதீங்கன்னு சொன்னா இதுதான் தடுமாற்றம். எடப்பாடி முடிவை, அதிமுக முடிவை எடப்பாடி எடுக்க முடியாது சார், எடுத்தது இல்லை. நான் ஒரு 8 ஆண்டு கால வரலாறு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறேன், எல்லா இடமும் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல பாருங்க அதிமுக முடிவை யார் எடுத்திருக்கான்னு தெரியும். அதிமுக எடுத்திருக்கா? விசிக முடிவை விசிக எடுக்கிறோம், திமுக முடிவை திமுக எடுக்குது. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, அதிமுக முடிவை அதிமுக தலைவர் தானே எடுக்கிறாரு, இபிஎஸ் எடுக்கிறாரு, அவங்க கட்சியோட பொதுக்குழு எடுக்குது, அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூடி முடிவு எடுக்கிறாங்க. அதிமுக முடிவை அதிமுக எடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, சசிகலா அம்மா பொதுச் செயலாளர்னு அதிமுக பொதுக்குழு தான் முடிவு எடுத்தது, ஏன் பொதுச் செயலாளர் தொடர முடியல? சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு அதிமுக எம்எல்ஏக்கள் தான் பெரும்பான்மை முடிவு எடுத்தாங்க, ஏன் அவங்க முதலமைச்சர் ஆக முடியல? 11 எம்எல்ஏக்கள் இதே எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்தாங்க, அவங்க மேல ஏன் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியல சொல்லுங்க? ஏங்க ஒரு கட்சியை எதிர்த்து, ஒரு கட்சியுடைய ஆட்சியை எதிர்த்து வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலைங்க, நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்? ஓபிஎஸ் பிஜேபி கையாளா இருக்காரு, அப்போ பிஜேபி அவர் மேல நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கல, எடுக்கல. எந்த முடிவு அதிமுக எடுத்தது சொல்லுங்க? அதிமுக எடுத்த எந்த முடிவு நிலை பெற்றது? நான் ஒன்னு சொல்றேன், இப்படி தலைமைக்கு தெரியாமல் டெல்லியில ஒரு சந்திப்பு நடத்துறது, அந்த கட்சியில் உள்ள ஒரு 2ஆம் கட்ட தலைவரை கூப்பிட்டு, ஒரு மூத்த தலைவரை கூப்பிட்டு தனியா சந்திப்பு நடத்துறத திமுக இப்படி வந்து சாத்தியமா? திமுக இப்படி ஒரு தலைவர் போய் டெல்லியில சந்திச்சா திமுக அந்த தலைவர் இருக்க முடியுமாங்க? விசிக அப்படி போய் ஒரு தலைவர் சந்திச்சா விசிக அந்த தலைவர் இருக்க முடியுமா? எந்த கட்சியில இருக்க முடியாது, அதிமுக இருக்க முடியுது பாருங்க. நீங்க செங்கோட்டையனை கை வைக்க சொல்லுங்க பாப்போம், எடப்பாடியை நீக்க சொல்லுங்க பாப்போம். எப்படி அந்த சந்திப்பு நடந்தது? அந்த சந்திப்பை பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் சந்திப்பாங்க, இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஏங்க யார் வேணாலும் எங்க போனாலும் சந்திக்கிறது இல்லைங்க, பிஜேபி கூட்டணியை உதறிவிட்டு அதிமுக தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அதிமுக இருந்து ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு சந்திப்பை நடத்தினார், டெல்லிக்கு வரவழைக்கப்படுறார். எப்படி இது சாத்தியம்? அப்ப அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். எடப்பாடி ஏதாவது எடுத்திருந்தா அங்க ஓபிஎஸ் நடத்தின ஒரு தர்ம யுத்தம் மாதிரி செங்கோட்டையன் ஒரு தர்ம யுத்தம் நடத்தியிருப்பார்.
அப்ப இன்னொரு பிளவை அந்த கட்சி சந்திக்கும். எதுக்கு இந்த வம்பு? ஏன்னா ஒரு அடுத்தது நிமிஷம். அதோட மணிகண்டன் நிக்காதுல்ல. கேட்கிறார். ஒரு அடுத்தது நிமிஷம். அது வேலுமணிக்கு போகும், அடுத்தது தங்கமணிக்கு போகும். அப்ப இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவர் வந்து பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். இதைத்தான் சொல்றோம். அதிமுக முடிவை என்னைக்கு அதிமுக நீங்க அந்த எடுத்துச்சு? கூட்டணியே சொல்லுங்க கூட்டணினே பாப்போம். பார்க்கல, ஒரு சரணாகதின்னு பாக்குறீங்க, சரண்டர்னு பாக்குறீங்க. திரு மணிகண்டன் குறுக்கிட்டீங்க. குணா, ஒரு விஷயங்க, அதிமுக பொதுக்குழுவும் செயற்குழுவும் சசிகலாவை பொதுச் செயலாளர்னு சொல்லிச்சு. அதே பொதுக்குழு வேண்டான்னு சொல்லிச்சு. இரட்டை தலைமை வேணும்னு சொல்லிச்சு. பொதுக்குழு வேண்டாம், ஒற்றை தலைமைன்னு முடிவெடுத்துச்சு. அதுபடி நீங்க நடக்குது. நாளைக்கு பொதுக்குழுவும் செயற்குழுவும் வேற மாதிரி ஒரு முடிவெடுத்தா அதுக்கு கட்டுப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன கேட்கிறேன்னா, கண்ணாடி விரியன் திமுக, கட்டு விரியன் அதிமுக அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயான்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டார் அப்படின்னு சொன்ன வன்னி அரசு எல்லாம் உங்க தொலைக்காட்சி உட்பட எல்லாத்துலயும் பேட்டி கொடுத்தார. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஐயா நீ உங்க பிரச்சனை, இப்ப நான் கேட்ட கொள்கை ரீதியான கேள்வி ஆலூர் ஷானவாஸே ஒரு பொது தொகுதியோட எம்எல்ஏ தானே. அழிப்பேன் ஒழிப்பேன் ஆணை சின்னத்துல விசிகால நின்ன ஒரு பொது தொகுதி எம்எல்ஏ தானே. அதுக்கு முன்னாடி வன்னியரசு எல்லா டிவிலையும் போய் என்ன கருணாநிதி இப்படி சொன்னார்னு கதர்னாரா கதறலையா? நான் கேட்ட ஒரு கேள்வி பாருங்க, கடந்து போறேன். 2001 தேர்தலிலேயே கலைஞர் பொது தொகுதியை வாங்கி இருக்கிறது விசிகா. எனக்கு கிளாஸ் எடுத்தீங்கல, 2006 தேர்தலிலேயே நான் முடிச்சிடுறேன். பொது தொகுதியில போட்டிட்டு இருக்கிறது விசிகா. இந்த கேள்வி 2016 தேர்தல்ல பொது தொகுதியில போட்டிட்டு இருக்கிறது விசிகா. 2021 தேர்தல் நின்றுருக்கு. நாங்க 25 வருஷமா பொது தொகுதியில நின்னுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் கலைஞர் தரலங்கிறது எங்க இருந்து வருது? 2001 தேர்தல்ல கலைஞர் பொது தொகுதி வாங்கி போட்டியிட்ட கட்சி விசிகா. என்ன உடான் சொல்றீங்களா? எப்ப ஃபேக்ட் செக்கர் இருந்தா செக் பண்ணுங்க. இவங்க 25 வருஷமா பொது தொகுதியில் நிக்கிறாங்க. கருணாநிதி குடும்பம் எங்க 2006ல அதிமுக அணியில போட்டிட்டவன் அப்ப பொது தொகுதியில தான். ஐயா நான் கேட்டது, ஐயா நான் உங்களுடைய இங்க பாருங்க, நான் உங்களுடைய கற்ப சந்தேகப்படல. நீங்க திமுகவுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய தூண். அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இந்த ஆட்சியை அழிப்பேன் ஒழிப்பேன் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லி பேரணி ஆரம்பிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துங்கிறீங்க. இதுதான் உங்க கற்பா? இந்த பக்கம் பொதுக்குழுவை தொடங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்துகிட்டு கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் கூட்டணி போடுறீங்களா? அது என்ன கற்புங்க? அது பிஜேபிக்கு விசுவாசமா இருக்கிறதா? அது பிஜேபி எங்க கொள்கை எதிரின்னு சொல்ற தாவேகாவை கூட்டணி கூப்பிடுறாரு. அது என்ன சார்? அது என்ன கற்பு கணக்குல சேர்க்கிறது சொல்லுங்க. அது வந்து அரசியல் ராஜதந்திரம், எதிரியை குழப்பி கட்டி அடிக்கிறது. ஆனா நாங்க தான் தூண், திமுகவை தாங்கி பிடிக்கிற தூண். ஒரு கணவன் டெய்லி எந்திரிச்சு காலையில சொல்லுவானோ, இந்த மனைவியோடு தான் நான் சாகுமுறை வாழ போகிறேன் தினமும் எந்திரிச்சோன்னே நாங்க இவங்களோட தான் இருப்போம். ஆனா வடை பஜ்ஜி சாப்பிட வரல. 234 தொகுதியில தேவையான தனியா நிப்போம். அதிமுக பொதுச் செயலருக்கு வாழ்த்து, விஜய்க்கு வாழ்த்து, இப்படி போயிட்டு இருக்கிற இது வந்து அல்ல ராஜதந்திரம், எல்லாத்தையும் குழப்பி கட்டி அடிக்கிறது. ஆமா நான் சொல்றேங்க, டெல்லிக்கு செய்தி சொன்னாருங்க எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவுக்கு முதலமைச்சருக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு செய்தி சொன்னார். அதாவது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற தேசிய கட்சிகள் எந்த மாநில கட்சியோட கூட்டணி வைக்குதோ அவங்கள லைட்டா ஆம் ட்விஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உதாரணம் 1980 கருணாநிதி மிரட்டலுக்கு பயந்து உனக்கு போன நாடாளுமன்ற தேர்தல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பிரச்சாரமே தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை, அது காங்கிரஸோ பிஜேபியோ தேசிய கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் கூட்டணியை விட்டு வந்து பிரச்சாரத்தையே செய்தார். இப்ப அதுல இருந்து போய் நாட்டுக்கு நல்லது செய்யற கட்சியோட கூட்டு சேர்ந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதை நாம் விவாதிக்கலாம். ஒரு நிமிஷம். திரு ஆலூர் ஷானவாஸ் குறுக்கிட்டார். ஆலூர், அதாவது அதிமுகவினுடைய முடிவை அதிமுக இப்ப எடுக்க முடியாதுங்கிறதா நம்ம வாதம். பிஜேபி தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பல சான்றுகளை சொல்லிட்டோம். இப்போ நாங்க திமுக கூட்டணியில் மாநிலம் சார்ந்து வைக்கக்கூடிய முழக்கத்திற்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் எங்களுடன் இறங்கி வருகிறது. நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படி அதிமுக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தையாவது மாநிலம் சார்ந்த கருத்தை பிஜேபி ஏத்துக்குச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிஜேபி ஏத்துக்காது. பிஜேபி அவர்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக தன் நிலைப்பாட்டை விட்டு கொடுத்து தான் பிஜேபியோடு அணி சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு நிலைப்பாட்டில் கூட பிஜேபி வந்து அதிமுகவுக்காக இறங்கி வராது. அப்ப இதுல யார் வந்து இறங்கி போறா, யார் விட்டு கொடுக்கிறா? முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அதிமுக சரணாகதி ஆகிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.